பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டி சில நிமிடங்கள்ல வீட்ல இருந்து வெளியே போனாலே அவங்க கூட யாரும் இருக்க மாதிரியும் அவங்க கூட பேசுறோம்னு நினைச்சு பாட்டியே தனியா பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்து பதறி போன பாட்டியோட மகள் சுயநினைவு இல்லாத நேரத்துல பாட்டி பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க நல்லா இருக்கும்போது சொல்லிருக்காங்க. அடுத்த நொடியே அந்த பாட்டி சங்கிலி கருப்பசாமி கோவிலை நோக்கி நடந்து போய் இந்த நோய் குணம் ஆயிருச்சுன்னா திருவிழா சமயத்துல 1000 கண் பானை எடுக்கிறேன் பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிட்டு வந்துட்டாங்களாம். அந்த நேரத்துல பாட்டியோட குடும்பத்தினர் நீங்களே புத்தி சரியில்லாம இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டுதல்னு கேட்டு பயங்கரமா திட்டிருக்காங்க. திருவிழா சமயத்துல பாட்டி புத்தி சரி ஆகாமையே 1000 கண் பானை எடுத்துட்டு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக கோவிலுக்கு போயிருந்திருக்காங்க. சில நிமிடங்களுக்கு அப்புறம் பாட்டி வீட்டுல இல்லன்றதை கண்டுபிடிச்ச குடும்பத்தினர் ஓடி போய் பார்க்கும்போது 1000 கண் பானைய பாட்டி தலையில வச்சுக்கிட்டு வேகமா நடந்து போறதையும் பக்கத்திலேயே கருப்பசாமி வேஷம் போட்டிருந்த ஒரு மனிதர் பானையை புடிச்சுக்கிட்டே போறதையும் கவனிச்சிருக்காங்க. அடுத்த நொடியே அந்த மனிதர் யாருன்னு பார்க்கலாம்னு வேகமா ஓடும்போது அந்த மனிதர் மறைஞ்சதாக சொல்றாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பாட்டி குணமானதாகவும் சொல்றாங்க.